விஸ்வாமித்திரன் என்ன செய்யலாம் பார்த்தீங்களா? ஹரிச்சந்திரனுடைய மணிமகுடத்தை வலது கால் கொண்டு ஓங்கி ஒரு சமத்தை வைக்கலாம். மணிமகுடம் ஒரு கொஞ்சம் தள்ளி விழுந்தது. ஹரிச்சந்திரன் கோசலா தேசத்து மன்னன். சரி சுவாமி, சுவாமி நான் செய்த குத்தம் என்ன சுவாமி? என்ன சுவாமி? நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. டே ஹரிச்சந்திரா, நீரா தவறு செய்யவில்லை. நான் அனுப்பிய மிருகங்களை கொன்றாய், அது முதல் தவறு. அது சுவாமி நாட்டை அழித்தது, அதனாலே தான் கொன்றேன். நான் அனுப்பிய கரடியை கொன்றாய், அது இரண்டாவது தப்பு. நான் அனுப்பிய என்னுடைய மக்களை என்ன செய்து விட்டாய்? நீ கற்பழிக்க துணிந்து விட்டாய். இல்லை சுவாமி, அவர்கள் நடனம் ஆடினாளா? அந்த இசையை நீ நெசியா? மனமிகழ்ந்தையா? என்ன கொடுத்தாய்? சுவாமி, அவர்களுக்கு வேண்டிய மாலை கொடுத்தே சுவாமி. வேண்டாம் என்று சொன்னார்கள். சரி, அவர்கள் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சுவாமி, என்னடா பெரிய திருமணம்? ஒரே ஒரு பொய் சொல், நான் உன்னை விட்டு விட்டு சென்று விடுகிறேன். எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு பொய் தான் சொல்ல வேண்டும். இவர்களை கல்யாணம் கழிக்க வேண்டாம், கழிக்கிறேன் என்று ஒரு பொய் சொல். ஒரு பொய் சொல், அது போதும். ஒரே ஒரு பொய் சொல்லணும், ஒரே ஒரு பொய் சொன்னாலும் போதும். அப்பொழுது கோசலா தேசத்து மன்னன் ஹரிச்சந்திரன் அங்கு எப்படி அழுகிறார்? எப்படி? இரண்டு கையை கட்டினேன். நான் ஒருத்தியை தவிர மற்றவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் சுவாமி. அதனாலே நீங்கள் எது கேட்டாலும் தருகிறேன் சுவாமி. நீ எது கேட்டாலும் தன்மையா தருகிறேன் சுவாமி. அப்பொழுது கோசலா தேசத்து மன்னன் ஹரிச்சந்திர என்ன சொல்லுகிறார்? உயிர் கேட்டாலும் தருவேன் சுவாமி, உலகே தருவன் சுவாமி.